ஸ்ரீ டிவியின் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தன்று ஓணம் பண்டிகை தமிழகத்திலும் கேரளாவிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் ஸ்ரீமன் நாராயணர் வாமனராக அவதரித்தார். தமிழகத்தில் உள்ள பல கோவில்களில் இந்நாளை வாமன ஜெயந்தியாக கொண்டாடுறோம். அசுர குலத்தில் பிரகலாதனின் பேரனாக பிறந்தவன் மகாபலி சக்கரவர்த்தி. மற்ற அசுரர்களைப் போல இல்லாமல் தனது நாட்டை சிறப்பாக வழிநடத்தி வந்தார். இருந்தும் அசுரர்களின் சுபாவமான அகங்காரம் அவனை பிடித்து ஆட்டியது. தேவர்களை வென்று அவர்களை ஒடுக்கி ஆள நினைத்தான். அவனுடைய குரு சுக்கராச்சாரியார் அவருடைய அறிவுறுத்தலின்படி மிக பெரிய யாகம் ஒன்றை நடத்தினான். அந்த யாகத்தின் பயனாக முடிவில் அவனுக்கு இந்திர பதவி கிடைக்கும் என்று குலகுருவான சுக்கராச்சாரியார் கூறினார். யாகமும் சிறப்பாக நடைபெற்று வந்தது. இந்த யாகத்தினால் தன் பதவிக்கு ஆபத்து வந்துவிட்டதுன்னு அஞ்சி இந்திரன் மகாவிஷ்ணுவிடம் சென்று தன்னையும் தேவர்களையும் காத்து அருளுமாறு வேண்டினான். இதையடுத்து மகாவிஷ்ணுவும் வாமனராக, அதாவது சிறிய உருவம் எடுத்து யாகம் நடக்கும் இடத்துக்கு சென்றார். இந்த யாகம் நடக்கும் பொழுது யாகம் செய்பவர் யார் எதை தானமாக கேட்டாலும் மறுக்காமல் கொடுக்க வேண்டும் என்பது வழக்கம். அதன்படி மகாபலி மன்னன் தன்னை நாடி தானம் கேட்டு வருபவர்களுக்கு கேட்பதை வழங்கி கொண்டு இருந்தான். அப்போது மகாவிஷ்ணு வாமனராக மன்னர் முன் சென்று தான் தவம் மேற்கொள்ள போவதாகவும் அதற்காக 3 அடி நிலம் வேண்டும்னு கேட்டார். கையில் கமண்டலம், திருத்தண்டி, ஓலக்குடை, 2 அடி உயரத்தோடு குட்டி துறவியாக காட்சி கொடுத்த அந்த சிறுவனின் தெய்வீக தோற்றம் மகாபலி மன்னனின் மனதை வெகுவாக கவர்ந்தது. வாமனரின் குள்ள உருவத்தை பார்த்து 3 அடி மண் போதுமா சுவாமின்னு சற்று நகைப்புடன் கேட்டான் மகாபலி. தனக்கு 3 அடி மண் மட்டுமே வேண்டும் என்று கூறி அதற்கும் இசைந்தான் மகாபலி. அந்த காலத்துல தானம் கொடுப்பவர் தானம் பெறுபவருக்கு தனது கையால நீரை தாரை வார்த்து கொடுப்பது வழக்கமாக இருந்தது. அதன்படி வாமனர் கேட்ட 3 அடி நிலத்தை தாரை வார்த்து கொடுப்பதற்கு கமண்டலத்தில் உள்ள நீரை மகாபலி கொடுக்க முயன்றார். அப்போது அங்கே அருகில் இருந்த சுக்கராச்சாரியார் தனது ஞான திருஷ்டியால வாமனராக வந்திருப்பது மகாவிஷ்ணு என்பதை உணர்ந்து மன்னனிடம் இந்த தானத்தை கொடுக்க வேண்டாம்னு சொல்லி தடுக்க முயன்றார். ஆனால் மகாபலி தான் கொடுத்த வாக்கை மீற மாட்டேன் என்று கமண்டலத்தில் உள்ள நீரை வாமனரின் கையிலே தாரை வார்க்க முற்பட்டார். அப்போது சுக்கராச்சாரியார் தன்னை ஒரு வண்டாக மாற்றி கமண்டலத்தின் மூக்கில் உள்ள துவாரத்தின் வழியை அடைக்கும் விதமாக அதன் உள்ளே சென்று புகுந்து கொண்டார். இதனால கமண்டலத்தில் இருந்து நீர் வெளியே வரல. இதை அறிந்த வாமனர் தன்னிடம் இருந்த தர்பப்புல்லை எடுத்து கமண்டலத்தில் இருந்த வண்டை குத்தினார். இதனால் சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண் குருடானது. பின்பு மகாபலி கமண்டலத்தில் இருந்த நீரை கொண்டு வாமனர் கேட்ட 3 அடி நிலத்தை தாரை வார்த்து கொடுத்தார். உடனே வாமன ரூபத்தில் இருந்த மகாவிஷ்ணு தனது உருவத்தை பெரிதாக்கி வான் அளவுக்கு திருவிக்கிரமராக விஸ்வரூபம் எடுத்தார். முதல் அடியை அவர் எடுத்து வைக்க பூலோகமும் 2வது அடியை எடுத்து வைக்க மேலோகமும் அவரது கால் அடியில் அடங்கியது. 3வது அடியை எடுத்து வைக்க இடமில்லாமல் போனது. இதை அடுத்து வாமனர் மகாபலியை பார்த்து, 2 அடிக்குள் பூலோகமும் மேலோகமும் எனக்குள்ளே அடங்கிவிட்டது, 3வது அடியை எங்க வைப்பதுன்னு கேட்டார். திருவிக்கிரமராக காட்சி கொடுக்கும் இறைவனை வணங்கி மகாபலி அகந்தை அகன்று தங்களது பொற்பாதங்களை என் தலையின் மீது வைக்கலாமேன்னு பணிவுடன் அவரை பணிந்து நின்றார். அதன்படி வாமன ரூபத்தில் உள்ள மகாவிஷ்ணுவும் மகாபலியின் தலையில தனது பாதத்தை வைத்தார். இதனால பூமியிலிருந்து தாழ்ந்து பாதாள லோகம் செல்லும் நிலை ஏற்பட்டது. வந்திருப்பது இறைவன் என்று தெரிந்தும் தான் கொடுத்த வாக்கில் உறுதியாக இருந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு விஷ்ணு பகவான் வரம் அருள தயாரானார். அப்போது மகாபலி கேட்ட வரத்தோடு விண்ணுலகிலும் இடம் கொடுத்தார். அந்த வரத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி திருவோண நாளில தனது மக்களை சந்திக்க மகாபலி வருகை புரிவதாக ஐதீகம். அவரை வரவேற்கும் வகையில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது.
ஓணம் பண்டிகை ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோண நட்சத்திரம் வரை 10 நாட்கள் கொண்டாடப்படுறது. 10 நாட்களுமே மலையாள மக்கள் அதிகாலை எழுந்து குளித்து இறைவனை வழிபட்டு வீடுகளை தோரணங்களால் அலங்கரித்து வாசலில் பூக்கோலம் இட்டு புத்தாடை உடுத்தி ஆடி பாடி மகிழ்வார்கள். ஒவ்வொரு நாளுக்கும் அன்றைய நட்சத்திரத்தின் பெயரை கொடுத்து ஓணப்பண்டிகை கொண்டாடுகிறார்கள். முதல் நாள் அஸ்த நட்சத்திரத்தில் தொடங்குவதால அதை அத்தம் என்று, 2வது நாள் சித்திரை, 3வது நாள் சுவாதி, 4வது நாளை விசாகம் என்றும், 5ஆம் நாளை அனுஷம், 6வது நாள் திருக்கேட்டை என்றும், 7ஆம் நாளை மூலம், 8ஆம் நாள் பூராடம், 9ஆம் நாள் உத்திராடம், 10ஆம் நாளை திருவோணம் என்று கொண்டாடுகிறார்கள். முதல் நாள் அத்தம் அன்று வீடுகளை மொழுகி சுத்தம் செய்து தோரணங்களை கட்டி வீட்டை அழகுபடுத்துகிறார்கள். 2வது நாளில் அத்தப்பூ கோலத்தை அழகுபடுத்துவதிலும் அதில் கூடுதல் வண்ண மலர்களை சேர்த்து மெருகூட்டுவதிலும் ஈடுபடுவார்கள். 3வது நாளில் திருவோணத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் மக்கள் கவனம் செலுத்துவார்கள். இதனால் கடை வீதிகளில் அன்று கூட்டம் அதிகமாக இருக்கும். 4வது நாளில் திருவோணத்திற்கான அறுசுவை விருந்து தயாரிக்கும் பணியில் ஈடுபடுவார்கள். அப்போது பலவிதமான பலகாரங்கள், ஊறுகாய்கள் போன்றவற்றை அன்று தயார் செய்வார்கள். 5வது நாளில் ஆண்களுக்கான படகு போட்டிகள் வள்ளக்களி என்ற பெயரில் நடத்தப்படும். ஆரன்முனை பம்பை நதியில் நடைபெறும் படகு போட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். 6வது நாளில் கலாச்சார விழாக்கள் களை கட்டும். மகாபலி சக்கரவர்த்தியின் பெருமையை பறைசாற்றும் விதமாக கூத்து நிகழ்ச்சிகள் நடைபெறும். 7வது நாளில் அத்திப்பூ கோலத்தை சுற்றி பெண்கள் கை கொட்டும் களி ஆடி கொண்டாடுவார்கள். 8வது நாளில் களிமண் மூலம் பிரமிடு போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அதில் வண்ண மலர்களை தூவி அலங்கரிப்பார்கள். 9வது நாளில் திருவோண தினத்தை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை தொடங்குவார்கள். 10வது நாளில் திருவோணம் கோலாகலமாக கொண்டாடப்படும். ஓணப்பண்டிகையின் முக்கிய அம்சமே மகாபலி மன்னனை வரவேற்கும் விதமாக ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் போடப்படும் அத்தப்பூ என்ற பூக்கோலம் ஆகும். ஆவணி மாதம் கேரளா முழுவதும் பூக்கள் பூத்து குலுங்கும் மாதமாகும். அதனால இந்த காலத்துல வரும் ஓணப்பண்டிகையை மக்கள் பூக்களின் திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஆண் பிள்ளைகள் அத்தப்பூ என்ற பூவை பறித்து கொண்டு வருவார்கள். பூக்கோலத்தில் அதைத்தான் முதலில் வைக்க வேண்டும் என்பது ஐதீகம். அதன் பின் தினமும் வெவ்வேறு பூக்களுடன் கோலத்தை அழகுபடுத்துவார்கள். முதல் நாள் ஒரே வகையான பூக்கள், 2வது நாள் 2 வகையான பூக்கள், 3வது நாள் 3 என தொடர்ந்து 10ஆம் நாள் 10 வகையான மலர்களை கொண்டு அழகாக மிகப்பெரிய பூக்கோலத்தை படைப்பார்கள். தும்பைப்பூ, காசி தும்பை, அரளி, சங்குப்பூ போன்ற பூக்களுக்கு கோலத்தில் முக்கியத்துவம் தருவார்கள். திருவோண தினத்தன்று ஆண்களும் பெண்களும் பாரம்பரிய முறைப்படி புத்தாடை அணிவார்கள். கேரள பெண்கள் அணியும் ஓணப்புடவை தனி சிறப்பு வாய்ந்ததாகும். சந்தனம் மற்றும் வெண்ணிற ஆடையில் ஓரத்தில் தங்க நிற அலங்காரத்துடன் ஓணப்புடவை நேர்த்தியாக இருக்கும். இதை கசவு புடவை என்று அழைப்பார்கள். இந்த புடவையில் அதிகமாக இருக்கும் வெண்மை நிறம் அமைதி மற்றும் தூய்மையை பிரதிபலிப்பதாகும். தங்க நிறம் செல்வத்தை குறிப்பதாகும். ஆண்களும் இந்நாளில் தங்க ஜரிகை ஓரம் கொண்ட வேஷ்டியை அணிந்து குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த பின்னர் வீடுகளில் தயாரிக்கப்பட்டு இருக்கும் அறுசுவை உணவை உண்டு மகிழ்வார்கள். ஓணப்பண்டிகையின் போது கேரளாவில் தயார் செய்யப்படும் சிறப்பு விருந்து ஓண சத்யா என்று அழைக்கப்படுகிறது. அறுசுவைகளில் கசப்பு சுவையை தவிர மற்ற சுவைகளில் 64 வகையான பதார்த்தங்கள் செய்யப்பட்டு பரிமாறப்படுகிறது. புத் அரிசி கொண்டு பாரம்பரிய முறையில் அடை, அவியல், அடப்பிரதமன், பால் பாயசம், அரிசி சாதம், பருப்பு, சாம்பார், காலன், ஓலன், ரசம், மோர், சக்கப்பரட்டி, கூட்டு, கிச்சடி, பச்சடி, இஞ்சி புளி, எரிசேரி, மிளகாய் அவியல், பரங்கிக்காய் குழம்பு, பப்படம், காய் வறுத்தது, சீடை, ஊறுகாய் என உணவுகள் தயார் செய்யப்பட்டு இறைவனுக்கு படைக்கப்பட்டு தலவாழை இலை போட்டு அதில் உணவை பரிமாறி குடும்பத்தாரோடு சேர்ந்து உண்டு மகிழ்வார்கள்.
இந்த உணவு எளிதில் ஜீரணமாவதற்காக இஞ்சிக்கறி, இஞ்சி புளி ஆகியவற்றை உணவுடன் எடுத்துக்கொள்வார்கள். பின்னர் அவரவர் வயதுக்கு ஏற்ப ஓண ஊஞ்சல், ஓணப்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகளிலும் கேளிக்கைகளிலும் ஈடுபடுவார்கள். ஓணப்பண்டிகையின் இன்னொரு சிறப்பு அம்சம் புலிக்களி அல்லது கடுவக்களி என்று அழைக்கப்படும் புலி நடனம். இந்த விழா திருச்சூரில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவை காண வெளிநாட்டினரும் வருகை புரிவார்கள். இந்த காலகட்டத்தில் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன் மன்னன் ராமவர்ம சக்தன் தம்புரான் என்ற மன்னரால் ஓண விழாவில் தொடங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கருப்பு, மஞ்சள், சிவப்பு வர்ணம் பூசி இசை ஒலிக்கு ஏற்ப ஒருவித தாளத்துடன் புலி வேடமிட்டு ஆடுவார்கள். ஓணத் திருவிழாவில் மற்றொரு சிறப்பு அம்சமாக இடம்பெறுவது யானை திருவிழா. 10ஆம் நாளான திருவோணத்தன்று யானைகளை விலை உயர்ந்த கவசங்களாலும் பூ தோரணங்களாலும் அலங்கரித்து வீதிகளில் ஊர்வலமாக கூட்டிச் செல்வார்கள். யானைகளுக்கு அன்று சிறப்பு உணவுகளும் படைக்கப்படும். கயிறு இழுத்தல், களரி, பாரம்பரிய நடன போட்டிகள் என பண்டிகையின் 10 நாட்களும் பல விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த விளையாட்டுகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். ஓணப்பண்டிகையின் போது பெண்கள் மகிழ்வோடு கைகொட்டி களி நடனம் ஆடுவர். இதில் இடம்பெறும் பாடல்கள் மன்னன் மகாபலியை குறித்தும் அவரை வரவேற்கும் விதமாக அமைந்திருக்கும். தன் நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் காட்சிகளையெல்லாம் பார்த்த பின் மகாபலி சக்கரவர்த்தி மகிழ்ச்சியோடு மீண்டும் பாதாள உலகத்திற்கு செல்வதாக ஐதீகம். ஏழை, பணக்காரன் என்ற பாகுபாடு இன்றி அனைத்து சமுதாயத்தினராலும் ஒன்று கூடி கேரளாவில் ஓணப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மகாபாரத விராட பருவத்தில் ஐப்பசி மாசம் அமாவாசைக்கு அடுத்த நாள் வரும் பிரதமை தினத்தை பலி பிரதிபிரதா என்று கொண்டாடப்படுவதாக குறிப்பு இருக்கிறது. அந்த நாளில் மகாபலி சக்கரவர்த்தி பாதாள லோகத்திற்கு செல்லும் முன் பரந்தாமனிடம் தன்னுடைய அகங்காரம் அழிந்து இந்த தினத்தை மக்கள் புத்தாடை அணிந்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் உண்டு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று வரமாக கேட்டுக்கொண்டதாக குறிப்பிருக்கிறது. இன்றளவும் பாரதத்தின் பல மாநிலங்கள்ல தீபாவளிக்கு அடுத்த நாளாக வரும் பிரதமை தினத்துல பலி பிரதிபதா கொண்டாடப்படுகிறது. நம்முடைய சங்க இலக்கிய நூலான மதுர காஞ்சியில மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்த தினத்தை முன்னிட்டு 10 நாட்கள் மதுரையில திருவிழாவாக கொண்டாடப்பட்டதாக குறிப்பிடுகிறது. கேரளாவை ஒட்டியுள்ள பல பகுதிகளைச் சேர்ந்த தமிழக மாவட்டங்களில் ஓணப்பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்று அரசு விடுமுறையும் அறிவித்துள்ளது. இன்றைய நன்னாளில் ஓணப்பண்டிகை கொண்டாடும் அனைவருக்கும் மனம் மார்ந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.